வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஓய்வூதியதாரர்களாக இருக்கட்டும், 8வது ஊதிய குழு அமலாக்கத்திற்காக பார்த்தீங்கன்னா அவளோட காத்திருக்கிறாங்க. ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழுவோட அடுத்த கட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இது சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். 8வது ஊதிய குழு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை திருத்துவது மட்டுமல்லாமல் கொடுப்பனவுகளையும் மதிப்பாய்வு செய்து பெரிய அளவில் அவற்றை மேம்படுத்துகிறது. இதன் காரணமாக இதனால்தான் இந்த முறை புதிய சம்பள குழுவில் ஏற்கனவே உள்ள சில கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்படுமோ என்ற கேள்வி ஊழியர்களிடையே எழுந்துள்ளது. அரசாங்கம் பல அலவுன்ஸ்களை முற்றிலுமாக நிறுத்தியது. சில அலவுன்ஸ்கள் புதிய பெயர் மற்றும் கட்டமைப்பு வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. ஊழியர்களின் சம்பள அமைப்பை மிகவும் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் மாற்றுவதே இதன் நோக்கமாகும். கூட்டு ஊழியர் கவுன்சிலின் பொதுச் செயலாளர் RK வர்மா கூறுகையில், 8வது ஊதிய குழுவும் 7வது ஊதிய குழுவின் பாதையை பின்பற்றக்கூடும். அதன் கவனம் குறைவான கொடுப்பனவுகள், அதிக வெளிப்படைத்தன்மை மீது இருக்கக்கூடும். அதாவது டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புதிய நிர்வாக அமைப்புகள் காரணமாக இப்போது பொருத்தமற்றதாகிவிட்ட கொடுப்பனவுகள் நீக்கப்படலாம் என்றார். இது தவிர மத்திய அரசு ஒத்த தன்மை கொண்ட அலவன்ஸ்களை ஒன்றோடொன்று இணைக்கலாம். ஊழியர்களின் சம்பள தொகுப்பில் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி DA ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சிறிய கொடுப்பனவுகள் நீக்கப்படலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அதிகாரப்பூர்வமாக கூறப்படவில்லை என்றாலும் பயணப்படி, ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ், சிறிய அளவிலான பிராந்திய கொடுப்பனவுகள் மற்றும் சில துறை சார்ந்த அலவன்ஸ்கள், பழைய கால தட்டச்சு எழுத்தர் கொடுப்பனவு போன்றவை ரத்து செய்யப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. குழப்பம் நீக்கப்படும் வகையில் ஊழியர்களின் சம்பளம் அமைப்பு தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. அலவன்ஸ்களை குறைத்தால் ஊழியர்களின் வருமானம் குறையும் என்று அர்த்தமல்ல. பொதுவாக அரசாங்கம் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியை அதிகரிக்கும் வகையில் சமநிலையை ஏற்படுத்துகிறது. இது ஊழியர்களின் வருமானத்தை பாதிக்காது என்பது மட்டுமல்லாமல் ஓய்வூதியத்திலும் நேர்மையான விளைவை இது ஏற்படுத்துகிறது. ஓய்வூதியம் வெவ்வேறு அலவன்ஸ்களின் அடிப்படையில் கணக்கிடப்படவில்லை என்பதையும், அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆணையத்திற்கான குறிப்பு விதிமுறைகள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. TOR முடிவு செய்யப்பட்ட பின்னரே ஆணையம் முறையாக பணியை தொடங்க முடியும். அதன் பிறகு ஆணையம் அதன் பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு அளிக்கும். மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்த பின்னர் 8வது ஊதிய குழு முழுமையாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்க்க போனால் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதுவும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தல. இதன் மூலம் 8வது ஊதிய குழுவின் கீழே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் பார்த்தீங்கன்னா அளிக்கவும் படலை. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை பார்த்தீங்கன்னா அணுகி பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த 8வது ஊதிய குழு சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தல. ஸோ அந்த தகவல் ஏதாவது தெரிய வந்தாலும் நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வரது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.